ஸ்ரீ கார்த்திகை புராணம் 18ஆம் அத்தியாயம். நற்செயல்களின் பலன். முனிசிரேஷ்டரே, நான் தங்கள் பார்வையினால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என் சந்தேகங்களை நீக்க நீங்கள் எனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். இன்றிலிருந்து நான் உங்கள் சீடனாகிவிட்டேன். தந்தையே, குருவே கூறினார், கடவுள்தான் எல்லா புண்ணியத்தின் பலனாகிய தாங்கள் உங்களை போன்ற ஒரு நல்லொழுக்கமுள்ள மனிதனின் துணையுடன் என்னை இணைத்துள்ளீர்கள். இல்லையெனில் நான் ஒரு பெரிய பாவியாகவும் பெரிய காட்டில் ஒரு மரமாகவும் இருந்திருப்பேன். ஆனால் உங்கள் அருளால் மட்டுமே நான் முக்தியடைந்தேன். தம்மை பார்க்கும் பாக்கியமானது எனக்கு கிடைத்திருக்காவிட்டால் தலைமுறை தலைமுறையாக இந்த காட்டில் ஒரு மரத்தின் வடிவத்திலேயே இருந்திருப்பேன். நான் எங்கே இருக்கிறேன்? தம்மை காணும் பாக்கியம் எங்கே? எனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல கார்த்திகை மாதம் எங்கே? எங்கே இந்த பாவ ஆத்மாவாகிய நான் எங்கே? நான் ஏன் இந்த விஷ்ணு ஆலயத்திற்குள் நுழைந்தேன்? இவை அனைத்தும் தெய்வீக நிகழ்வுகளை தவிர வேறில்லை. எனவே தயவு செய்து என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் எவ்வாறு நல்ல செயல்களை பின்பற்ற வேண்டும், அதன் பலன்கள் என்ன என்பதை எனக்கு விளக்குங்கள். ஆசை கொண்டவரே, தாம் கேட்ட எல்லா கேள்விகளுமே நல்லவை. அவை அழகு. அதன் நன்மைகள் என்ன என்பதை எனக்கு விளக்குங்கள். நான் விளக்குகிறேன், கவனமாக கேளுங்கள் என்றார் முனிவர். இந்த உடல் நிரந்தரமானது என்றும் அறிவு இல்லாதது என்றும் ஒவ்வொரு மனிதனும் நம்புகிறான். இந்த வேறுபாடு உடலில் மட்டுமல்ல, ஆன்மாவிலும் உள்ளது. அத்தகைய ஆன்மா அறிவை அடைய நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அனைத்து ஆயுதங்களும் அறிவிக்கிறார்கள். நல்ல செயல்களை செய்து அவற்றின் பலன்களை பெறுவதன் மூலம் ஒருவர் பரமபுருஷனை குறித்த அறிவை அறிகிறார். ஒரு மனிதன் ஒரு தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தான் என்ன மாதிரியான செயல்களை அறிந்து அவற்றை செய்ய வேண்டும் என்பதை செய்ய வேண்டும். ஒரு பிராமணன் விடியற் காலையில் நீராடாமல் நல்ல செயல்களை செய்தாலும் அது வீண். அதேபோல் கார்த்திகை மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் பிரவேசிக்கும் போதும், வைசாகத்தில் சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போதும், மாசி மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போதும், அதாவது உங்கள் வாழ்க்கையின் 3 மாதங்களிலும் ஒருவர் காலையில் நதியில் நீராட வேண்டும். அந்த நேரங்களில் நீராடி தெய்வங்களை வழிபட்டால் ஒருவர் நிச்சயமாக வைகுந்தத்தை அடைவார். சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் போதும் பிற புனித தினங்களிலும் நீராடலாம். காலையில் நீராடுபவர் சந்தியாவந்தனம் மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாதவர் தவறிழைப்பவர் ஆகிறார். கார்த்திகை மாதத்தில் விடியற் காலையில் நீராட வேண்டும். கார்த்திகை மாதத்திற்கு இணையான மாதமில்லை. வேதங்களுக்கு இணையான அறிவியல் இல்லை. கங்கை கோதாவரி நதிகளுக்கு இணையான தீர்த்தங்கள் இல்லை. பிராமணர்களுக்கு இணையான தேசம் இல்லை. மனைவிக்கு இணையான மகிழ்ச்சி இல்லை. தர்மத்திற்கு இணையான நண்பன் இல்லை. பகவான் ஸ்ரீஹரிக்கு இணையான கடவுள் இல்லை என்பதை அவன் அறிவான். கார்த்திகை மாதத்தில் ஞான பயிற்சியாக நீராடுபவர்கள் கோடிக்கணக்கான யாகங்களின் பலனை அடைந்து வைகுந்தத்திற்கு செல்வார்கள். இதை கேட்ட அங்கிரச முனிவர் பேராசை கொண்டவரிடம் மீண்டும் கேட்டார், மகா ஞானியே, இது 4 மாத விரதம் என்று நீங்கள் கூறினீர்கள். ஏன் நான் அதை கடைபிடிக்க வேண்டும்? இதற்கு முன்பு யாரேனும் விரதம் அனுஷ்டித்து அதை கடைபிடித்தது உண்டா? அடுத்து இதன் விளைவு என்ன? என்ன நடைமுறை என்பதனை விரிவாக விளக்குங்கள் என்று அவர் கேட்டார். அங்கிரச முனிவர் அவர்களுக்கு கூறினார், கேளுங்கள். சாதுர்மாசிய விரதம் என்பது ஆஷாட சுத்த ஏகாதசி நாளில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது மனைவி மகாலட்சுமியுடன் திருப்பார்கடலில் ஆதிசேஷனின் உள்ளங்கையில் உறக்கம் கொண்டு கார்த்திகை மாத சுத்த ஏகாதசி திதியன்று விழித்தெழுவது. இந்த 4 மாதங்களுக்கு சாதுர்மாசிய என்ற பெயர் வழங்கப்படுகிறது. அதாவது ஆஷாட சுத்த ஏகாதசி, சயன ஏகாதசி என்றும், கார்த்திகை சுத்த ஏகாதசி, உத்தான ஏகாதசி என்றும், இந்த விரதம் சாதுர்மாசிய விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 4 மாதங்களில் ஒருவர் ஸ்நானம், தானம், ஜபம் மற்றும் பகவான் ஸ்ரீஹரியின் மகிழ்ச்சிக்காக விரதம் இருப்பது போன்ற நல்ல செயல்களை செய்தால்
ஒருவருக்கு முழு பலனும் கிடைக்காத இதே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்து முழு பலனும் ஒருவருக்கு கிடைக்கும். மற்றொன்று பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடமிருந்து அறிந்திருக்கிறேன். அந்த விஷயங்கள் கிருத்த யுகத்தில் வைகுந்தத்தில் கருடன், கந்தர்வர்கள் மற்றும் வேதங்களால் சேவை செய்யப்பட்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி தேவியுடன் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் நாரத மாமுனிவர் வந்து தாமரை விழிகள் கொண்ட 4 திருக்கரங்கள் கொண்ட 1 கோடி சூரியன்களின் பிரகாசம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணரை வணங்கி கூப்பிய கரங்களுடன் அங்கு நின்றார். அந்த நேரத்தில் நாரத மாமுனிவரை கண்ட பகவான் ஸ்ரீஹரி எதுவும் தெரியாதவர் போல மென்மையான புன்னகையுடன் நின்றார். நாரத மாமுனிவரை, தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? 3 உலகங்களிலும் அலைந்து திரிபவருக்கு எதுவும் தெரியாது. பெரிய முனிவர்களின் நற்செயல்கள் எந்த தடையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் தடைகள் இல்லாமல் நகர்கிறீர்களா? எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்கிறார்களா? உலகில் எந்த துன்பங்களும் இல்லையா என்று அவர் கேட்டார். பின்னர் நாரத மாமுனிவர் கூறத் தொடங்கினார். பகவான் ஸ்ரீஹரி மற்றும் தேவி லக்ஷ்மி தேவியை வணங்கி, பகவானே, இந்த உலகில் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஆனாலும் நான் உங்களிடம் எனக்கு உதவுமாறு கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன். உலகில் சிலர் முனிவர்களே கூட அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதில்லை. அவர்கள் எப்படி விடுதலை பெறுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சிலர் உணவருந்த கூடாதவற்றை உணவருந்துகிறார்கள். சிலர் புனிதமான சடங்குகளை செய்து அவை முழுமை அடைவதற்கு முன்பே அவற்றை நிறுத்துகிறார்கள். சிலர் நல்லவர்களாகவும் மற்றவர்கள் திமிர் பிடித்த தோழர்களாகவும் தெய்வ பக்தர்களாகவும் வாழ்கின்றனர். உங்கள் அருளாலும் பக்தியுள்ள ஆன்மாக்களின் அருளாலும் அவர்களை காப்பாற்றுங்கள் என்று இறைவன் பிரார்த்தனை செய்தார். ஜெகநாத சூத்திரத்தின் ஆசிரியரான பகவான் ஸ்ரீமன் நாராயணர் கலக்கமடைந்து லக்ஷ்மி தேவி, கருடாழ்வார், கந்தர்வர் மற்றும் ஆயிரக்கணக்கான பெரிய முனிவர்களுடன் பூமிக்கு வந்து ஒரு வயதான பிராமணரிடம் தனியாக வடிவத்தில் அலைந்து திரிந்தார். உலகம் முழுவதையும் தனது கருணை பார்வையினால் கண்காணித்து பாதுகாக்கும் தாமோதரர்களின் பக்தியையும் கருணையையும் சோதித்து கொண்டிருந்தார். புண்ணிய நதிகளும் புண்ணிய ஆசிரமங்களும் அசைந்து கொண்டிருந்தன. இறைவன் இவ்வாறு நகர்வதைக் கண்டு சிலர் அவரை ஒரு முதியவர் என்று கேலி செய்தனர். சிலர், இந்த முதியவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்றனர். சிலர் அமைதியாக இருந்தனர். இந்த முதியவருடன் நமக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள். சிலர் பெருமையாக இருந்தனர். சிலர் காம வெறி கொண்டவர்களாக இருந்தனர். மேலும் பகவான் ஸ்ரீஹரியை தங்கள் விழிகளால் கூட காணவில்லை. இவை அனைத்திலும் பக்தரான ஸ்ரீஹரி, நான் அவற்றை எப்படி விரட்ட முடியும் என்று கேட்டார். சிந்தித்த அந்த முனி ஒரு பிராமணரின் வடிவத்தை கைவிட்டு விட்டு பகவானின் அம்சமான சங்கம், சக்கரம், கதாயுதம், தாமரை மற்றும் கௌஸ்துபம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு முனிவராக வந்து தனது உண்மையான வடிவத்துடன் சென்றார். அங்கு அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மகிழ்ச்சியடைந்தார். அந்த காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் தங்கள் ஆசிரமங்களின் சச்சிதானந்த ஸ்வரத்தை கண்டு பக்தியுடன் அவரை வணங்கி அவரிடம் மரியாதை செலுத்தினர். தர்மத்தின் போதனைகளின்படி நீராடுபவர்கள் கோடிக்கணக்கான யாகங்களை செய்த பலனை அடைந்து வைகுந்தத்திற்கு செல்வார்கள். இதை கேட்ட அங்கிரச முனிவர் பணம் பறிக்கும் மக்களிடம் மீண்டும் கேட்டார். மகாஞானி, நீங்கள் சாதுர்மாசிய விரதத்தை குறித்து கூறினீர்கள். நான் ஏன் அதை கடைபிடிக்க வேண்டும்? யாராவது விரதத்தை கடைபிடித்திருக்கிறார்களா? விரதத்தின் பலன் என்ன, முறை என்ன? அதை விரிவாக விளக்குங்கள் என்று அவர் கேட்டார். ஆங்கிரச முனிவர் அவர்களிடம் கூறினார், கேளுங்கள். சாதுர்மாசிய விரதம் என்பது சுத்த ஏகாதசி அன்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அன்னை மகாலட்சுமியுடன் வழிபடும் நாள்.